சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் தொழில் வளம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா வேண்டிக்கிறேன். என்னுடைய பெயர் அருப்புக்கோட்டை நட்ராஜ். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அறிமுகமாகிறேன். இன்னைக்கு நம்ம ஐயா பற்றி நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஐயாவால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டே இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அஜித் ஐயாவுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கார். முன்னாடி எந்த படம் நடித்தாலும் அந்த அளவுக்கு ஹிட்டு ஆகலை. முதல்ல எப்போ அவர் வந்து நம்ம கணக்கம்பட்டி ஐயா ஜீவ சமாதிக்கு போய் ஐயா உயிரோடு இருக்கும்போதுமே போயிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ ஜீவ சமாதியாக இருக்கும்போதுமே இப்போ ரெகுலராக போயிட்டுருக்காரு. போயிட்டு வர அவருக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நடிப்புலேயும் நல்ல ப்ரொமோஷன் எல்லாமே அடிச்சுட்டு படம்லாம் நல்லா ஹிட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் ஐயா வந்திருக்காப்புல. வந்து நேராக ஐயனுடைய வீட்டுக்கு வந்திருக்காப்புல. அங்கே பார்த்தா ஐயன் இல்லை. ரெண்டாவது பார்த்தா கோம்பைக்காடுக்கு போயிருக்காப்புல. அப்போ கோம்பைக்காடில் இருக்காருன்னு பார்த்தா கோம்பைக்காடுக்கு போய் ஐயா பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணியிருக்காப்புல. இந்த கோம்பைக்காடு வந்து நம்ம கணக்கம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 கிலோமீட்டர் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஜீவசமாதி வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கோம்பைக்காடுக்கு. அங்கே போய் அஜித் ஐயா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வெயிட் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. ஐயன் வரவே இல்லை. ஐயன் கடைசியாக எங்கன்னு பார்த்திங்கன்னா இடும்பல் மலையிலேருந்து வர்றாரு. வந்து முதல்ல அஜித்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ரொம்ப பெருசு இல்லை. ஐயாக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு ஒரு கல்லை தூக்கி அங்கிட்டு போட சொல்கிறாரு. அஜித் ஐயாவும் வேலை பார்க்குறாரு. அவருடைய கருமாவை ஐயா கழிச்சு விடுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே கிட்டு தான் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்பையும் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த பூஜைக்கு வந்து டைரெக்டாக கணக்கம்பட்டியில் உள்ள ஐயாவோட ஜீவ சமாதிக்கு வந்து நைட் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா சினிமா ஸ்டார்கள்லேருந்து அரசியல்வாதிகள்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு வந்துட்டு தான் போகிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் பாருங்கள் நல்லதே நடக்குது. அதனால் நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.